வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது லவ் அன்டாங்கிள்ட் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஒரு நல்ல நாஸ்டாலஜிக்கா, ஒரு நல்ல லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்டிக் டிராமா பார்க்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஹைஸ்கூல்ல நடக்கக்கூடிய ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் தன்னோட சிஸ்டர் அண்ட் அப்பா அம்மாவோட ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பா. அவளுக்கு சின்ன வயசுல இருந்தே சுருட்ட முடி இருக்கும். அதுவே அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். அதை எப்படியாவது ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பா. அந்த டைம்ல தான் ஒரு பீச்ல ஒரு சீக்ரெட் ஸ்பாட்ல வந்து தன்னோட ஸ்கூலோட ஹார்ட் த்ரோப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையனை சந்திக்கிறா. ஸோ அவன்கிட்ட எப்படியாவது பழகி தன்னோட லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு இவளுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே நேரத்துல ஹீரோவையும் அதே ஸ்பாட்ல வச்சு சந்திக்கிறா. ஹீரோவோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஹீரோயினோட ஒரு மாதிரி ஃப்ரெண்டா அவங்க கேங்ல தான் சுத்திட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு அந்த ஹார்ட் த்ரோப் மேலதான் ஒரு விதமான கிரஷ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்காக தன்னோட முடியை சரி பண்ணணும்னு அவன் நினைக்கிறா. ஸோ அதை சரி செஞ்சாலா அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் யார் கூட அவ சேர்றா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். நீங்க இந்த கொரியன் சீரிஸ், அதுவும் இந்த ரொமான்டிக் சீரிஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆளா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கதை வந்து உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான கதையா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ புதுமை அப்படின்றதெல்லாம் பெருசா இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் அப்படின்றத நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இதுல எந்த இடத்துலயுமே பெருசா கிரிஞ்சான எமோஷன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லவே இல்லை. அதுவும் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை சொன்னது அப்படின்றதுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நான் பாக்குறேன். அதே மாதிரி பி யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு நீட்டான மெசேஜும் சொல்லக்கூடிய ஒரு படம். இன்ஃபேக்ட் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஹீரோயினுக்காக அது எல்லாமே கியூட்டா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ரொமான்ஸ் டிராமா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி இந்த படத்தை பத்தி பெருசா சொல்றதுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.